ஐயோ சித்தி, இப்படிலாம் சொல்லாதீங்க. பின்ன என்னடி, உன்னை போய் அங்கே சும்மா தானே நிற்க சொல்கிறேன், அதுக்கே நீ இங்கே உக்காந்துட்டு அழுதுட்ருக்குற. உன் அக்கா இப்போ பண்ணிட்டு போயிருக்கிற காரியம் உன் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவரோட நிலைமையை நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? உனக்கு உன்னோட விருப்பம், உன் சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை? நீ மட்டும் இந்த குடும்பமானத்தை பற்றி யோசிச்சிருந்தா நீ இப்படியெல்லாம் பேசுவியா? உனக்கு தான் எங்களை பற்றி எந்த கவலையுமே இல்லையே. நாங்கள் உயிரோட இருந்தா என்ன, செத்தா உனக்கு என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் இல்லை? இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் எக்கேடு கெட்டு போனால் உனக்கு என்ன? நீ மட்டும் உனக்கு பிடிச்சது செஞ்சுட்டு சந்தோஷமா இரு. மித்ராவின் சித்தி இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்க, மித்ரா எவ்வித பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தார். இவ்வளவு பேசுகிறனே, இப்போ வாச்சு ஏதாச்சும் சொல்கிறாளான்னு பாரேன்.